அது அதான் அதுதான் அந்த அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாம், நீ சொல்லக்கூடாது. இல்லை தல, நடிக்காத. அந்த விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீ என்கிட்ட வேற எதையோ மறைக்கிற. அப்போ அந்த விஜயை நீ கொலை பண்ணலையா? கொலை பண்ணாம தான் ஜெயிலுக்கு வந்தியா? ஏன், எதுக்கு? டேய், நான் தான்டா கொலை பண்ண. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, போய் படுப்போ. அவன் ஏதோ குடிகாரன் வளர்றான்னு அவன் பேச்ச போய். இல்லை தல, அவன் வளர்ற மாதிரி தெரியல. நீ தான் இப்போ ஏதோ வளர்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேண்டாம், நல்லா இருக்காது. இது என் குடும்ப விஷயம், எனக்கு அவங்களுக்கு 1000 இருக்கும். குடும்ப விஷயமா? தல, உன் குடும்ப விஷயமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் உன் நண்பன், அதை புரிஞ்சுக்கோ. உன் கூட இத்தனை வருஷம் நான் பழகிருக்கேன். இன்னைக்கு உனக்கு ஒண்ணுன்னா அங்க இருந்து எவனும் வர மாட்டான். நான் தான் உனக்காக வந்து நிக்கணும். சொல்லுதல, உன்னை விட்டு நான் எப்படி தனியா போவேன்? நான் கேக்குறல, சொல்லுதல. சொல்றேன்ல, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு? முதல்ல வெளிய போ. முத நான் ஜெயிலுக்குள்ள வரப்போ அங்க இருக்கிற ரவுடி பசங்கெல்லாம் என் உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. எனக்காக என்னடா இது எவனுமே வரலையேன்னு ஒரு மாதிரி திக்கு தெரியாம நின்றுட்டு இருந்தேன்ல. ஆனா எனக்காக நீதான தலை வந்து நின்ன. என்னை காப்பாத்தி என்னை யாரும் கிண்டல் பண்ணாத அளவுக்கு உன் கூடிய வச்சுக்கிட்டேதல. எனக்கு உடம்புக்கு முடியாதப்போ போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தியதில்ல. தோ இந்த கைய அவனுங்க அடிச்சு உடச்சு விட்டானுங்க. நீ தானே எனக்கு அம்மா மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டி விட்ட. அன்னைக்கு முடிவு பண்ணதுதான் தல, இந்த உசுறு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு. நீ வேணா அதெல்லாம் மறந்துருக்கலாம் தல, என்னால அப்படி மறக்க முடியாது. என்ன சரி? ஐயோ ஐயோ, ரத்தம். அண்ணி அண்ணி கண்ணி அண்ணி அண்ணி இங்க பாருங்க அண்ணி. அண்ணி அண்ணி என்ன ஆச்சு அண்ணி? ஐயோ கடவுளே. ஏய் அண்ணி 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 இங்க பாருங்க. அண்ணி இங்க பாருங்க, என்ன பாருங்க அண்ணி. அண்ணி எனக்காக நீங்க சாக கூடாது அண்ணி. அண்ணி ஒண்ணு ஆகாது, நீங்க ஹாஸ்பிடல் போல வாங்க. அண்ணி மாறா, என்ன என்ன காப்பாத்த முடியாது. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. என் உயிர் போய். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். வாங்க ஹாஸ்பிடல் இங்க பக்கத்துல தான் இருக்கு, இங்க இருக்கு. வாங்க வாங்க எந்திரிங்க. உங்களை பழி வாங்கணும் தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். அண்ணி நீங்க எல்லார் மேல வச்சிருந்த பாசத்தை பார்த்து உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணிங்கிறவ அம்மா மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. மகனுக்காக தாய் சாகிறது ஒன்னும் தப்பு இல்ல மாறா. சந்தோஷமா உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டேன். கண்மணி கண்மணி என்ன பாரு, கண்மணி என்ன பாரு. உங்க குழந்தைய கொலகாரியோட குழந்தைய வளர விட மாட்டான் நீ. தல ஏன் தல, ஏன் இப்படி பண்ண? ஏன் தல, அண்ணியோட உசுரும் போயிடுச்சு, அந்த கெட்டவளும் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீ ஏன் தல உன் வாழ்க்கை அழிச்சுக்கிட்ட? சொல்லுதல. ஏய், சாகரப்ப என் அண்ணி கொலகாரிங்கிற பட்டத்தோட போக கூடாதுடா. அப்பதான் எங்க அண்ணி குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை
கொலகாரியோட பிள்ளையா மட்டும் வளரக்கூடாது. அண்ணி என்கிட்ட குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும், நல்லா வளர்க்கணும்னு சொன்னாங்க. நான் எப்படிடா அவங்க பிள்ளைக்கு கொலகாரியோட பிள்ளைன்னு பேர் வாங்கி கொடுப்பேன்? அதான் அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன். பழி ஏத்துக்கிறது, கெட்டவன் எல்லாரும் ஒதுக்குறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டதுடா. ஆரம்பத்திலேருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க. இப்போ கூட வீரா என்னை வேணான்னு தூக்கி வீசிட்டு போறாளே, இது கூட எனக்கு புதுசே இல்லை. ஆரம்பத்துல வீரா என்கிட்ட அப்படிதான் இருந்தா. என் மனசுல வீரா எப்பவும் ஒரே மாதிரி தான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மாமா நீங்க இப்படி இருக்கலாம்னு இருக்கீங்க? மாமா தப்பு பண்ணவனே வெளியில வந்துட்டான். சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் மாமா. தப்பு செஞ்ச குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் மாமா உள்ளேயே இருக்கீங்க? மாமா போதும் மாமா, யாரோ பண்ண தப்புக்கு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போதும் மாமா. நம்ம வீட்டோட அடையாளமே நீங்க தான் மாமா. இன்னைக்கு நான் படிச்சு ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் ஒரு துளி கூட திரும்ப வரல மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இனிமேலாவது வெளியில வாங்க மாமா. உங்களை பழைய மாதிரி பார்க்கணும் மாமா. மாமா எனக்கு புரியுது உங்களோட இழப்பு பெருசு. ஆனா இப்படி இழந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம வாழ்ற வாழ்க்கையே நரகமாயிரும் மாமா. இதோ கனி இருக்கா, அவ கூட இருந்து அவ வளரத நீங்க பார்க்கணும்ல மாமா. மாமா தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியில வாங்க மாமா. மாமா அவன் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் இங்கதான் வந்திருக்கான். இந்த ஜென்மத்திலே அவனை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட இருக்கேன் மாமா. இது உங்க வீடு, உங்க புள்ளைய உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் கூட இருந்தா இன்னும் நம்ம என்னெல்லாம் இழப்போன்னு எனக்கு தெரியல மாமா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்னால இப்ப வரைக்கும் எதையும் மறக்க முடியல மாமா. இந்த கையால தான் ஃபர்ஸ்ட் நான் கனியை தூக்கி பார்த்தேன். அதே கையால தான் என் அக்காவை ரத்த வெள்ளத்துல நான் தூக்குனேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அவனை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான் மாமா.